ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய தமிழ் பொதுத் தேர்வுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் 90 மதிப்பெண். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே கேட்டிருப்பாங்க. எப்போவுமே புத்தக வினாக்களை நீங்கள் தரவாக படிச்சிட்டினாலே போதும். கண்டிப்பாக புத்தக வினாக்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஞானத்தின் பெரியது எது? நெடுநல் வாடை பெயர் காரணம் தருக. வசனம் கவிதை வேறுபாடு தருக. அது கீழே பார்த்திங்கன்னா புக்கீழ் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக. முறை வைப்பு என்றால் என்ன? கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக. செய்த, கலங்கி. அதே மாதிரி கீழே நமக்கு 2 × 4 8 ஏங்குழுங்கின் ஞானத்து இருளங்குண்டும் இனஞ்சுற்றி பொருள் விளக்குக. சடாயு தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகளை எழுதுக. நாட்டியரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. கடையெழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயலையும் அட்டவணைப்படுத்துக, ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 × 4 8 பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்குக. மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக, ரொம்ப முக்கியம். வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைவற்றை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 × 4 12 சினம் என்னும் சேர்ந்தவரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனையினை சுடும். இக்குறட்பாவில் பயின்றோரும் அணி கேட்டிருக்காங்க. ஓமை அணி நல்லா படிச்சுக்கோங்க. இலக்கியம் நயம் பாராட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாகை திணையினை சான்றுடன் தந்து விளக்குக. பின்வரும் பழமொழியினை வாழ்க்கையோடு எழுதுக, அமைத்து எழுதுக. அண்ட் தென் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு 3 × 6 18 பண்பின் படிவமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையினை பாடப்பகுதி வழி நிறுவுக. அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று நிறுவுக. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தேர்ந்தெடுக்க. ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறு வடிவழகும் உண்டு. நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த ஒரு நகரம் குறித்து இருபக்க அளவில் கட்டுரை எழுதுக. பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்ச்சியால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்கும் சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இக்கூற்றை நனவாக நாம் செய்ய வேண்டியவன யாவை? அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனப்பாட பாடல் கொடுத்துருக்காங்க. புறநானூறு பாடல். நெக்ஸ்ட்டு பொருள் என முடியும் திருக்குறள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.